பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அண்ணாமலை புயலாக இருந்த நிலையில் தான் தென்றலாக இருந்து கட்சியை வழிநடத்துவேன் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நம்முடைய புதிய தலைவராக சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவராக நம்முடைய கட்சி அவங்க அறிவிக்குது. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாஜக மாநில தலைவராக வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாத நிலையில் நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் பதவியேற்பு விழா சென்னை அருகே வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு மண்டபத்தில் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அறிவிக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. அப்போது பாஜக மாநில பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி நயினார் நாகேந்திரனுக்கு துண்டு மற்றும் திருப்பதி லட்டுவை பிரசாதமாக வழங்கினார். பின்னர் நயினார் நாகேந்திரனை ஆறத் தழுவிய அண்ணாமலை அவரை வாழ்த்தினார். இதையடுத்து மாநில தலைவராக வருகை பதிவேட்டில் நயினார் நாகேந்திரன் கையெழுத்து போட்டார். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வெல்க வெல்க வெல்கவே. பின்னர் மேடையில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை புயலாக இருந்ததாகவும் தான் தென்றலாக இருந்து கட்சியை வழிநடத்த இருப்பதாகவும் கூறினார். எனக்கு ஒரு பயமும் அச்சமும் இருக்கிறது. ஏன்று சொன்னால் அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பான முறையில் பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுத்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பாணி என்பது ஒரு தனி பாணி. என்னுடைய விஷயம் என்பது வேறு விஷயம். நான் அவர் புயலா இருந்தால் நம்ம தென்றலா தான் இருக்க முடியும். மேலும் தமிழகத்தின் பாஜக தலைவர்கள் படிப்படியாக கட்சியை வளர்த்ததாகவும் ஒவ்வொரு படியாக கட்டப்பட்ட கோபுரத்தில் கலசம் வைத்தவர் அண்ணாமலை என்றும் புகழ்ந்தார். 2026ஆம் ஆண்டில் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டியதுதான் பாக்கி என கூறிய நயினார் நாகேந்திரன் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும் என்றும் கூறினார். நிகழ்ச்சிக்கு பின் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டில் அதர்மத்தின் ஆட்சி விலகும் என்று கூறினார். என்னுடைய ஆசானாக விளங்கியவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர். இன்றைக்கு 2 லட்சியங்களும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. நிச்சயமாக தமிழகத்தில் அதர்ம ஆட்சி விலகி தர்மத்தின் ஆட்சி வரும். இதனிடையே புதிய தலைவராக பொறுப்பேற்ற நயினார் நாகேந்திரன் திமுக ஆட்சியை அகற்றும் வரை செருப்பு அணிய மாட்டேன் என சபதம் போட்டிருந்த அண்ணாமலைக்கு காலணி வழங்கினார். அவரது வேண்டுகோளை ஏற்று 107 நாட்களுக்கு பிறகு அண்ணாமலை காலணி அணிந்து கொண்டார்.